அம்மா அம்மா அத்தை கிட்ட அப்படியே என் விஷயத்த பேசுமா ப்ளீஸ்மா. சும்மா இருடா. சும்மா இருக்கவா முடியாது. இப்ப நீ அத்தை கிட்ட பேச போறியா இல்லையா? பேசுமா. உன் அத்தை கிட்ட பேசுறது இருக்கட்டும். முதல்ல புனிதாக்கு இதுல சம்மதமானு தெரியாம எப்படிடா பேச சொல்ற? அம்மாவும் பையனும் ஏதோ சுவாரஸ்யமா பேசுற மாதிரி இருக்கு. கொஞ்சம் எங்க கிட்டயும் சொன்னா நாங்களும் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ வல்லவராயன் ரொம்ப நாளா மனசுக்குள்ள ஒரு ஆசையை வளர்த்து வச்சுட்டு இருக்கான். ஆம்பளை பசங்க ஆசைக்கு இப்ப அவசரம் இல்ல. முதல்ல பொண்ணுங்க விருப்பப்படி அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நாம அமைச்சு கொடுப்போம். என்னம்மா பொசுக்கு மாமா இப்படி சொல்லிட்டாரு? பின்ன நீ கேட்ட ஒண்ணு எடுத்து கொடுக்கறதுக்காக வேணா ஹோட்டல்ல போடுற போண்டா அவங்க பொண்ணுடா. வல்லவா இங்க பார், முதல்ல நீ புனிதா மனசுல இருக்கியான்னு தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் மத்தத பாத்துக்கலாம். அழுகாத. போதும் அடங்குடா. அந்த ஏற்காடு பார்ட்டி கிட்ட இருந்து மெயில் வந்திருக்குப்பா. என்னன்னு வந்திருக்குமா? நாம கேட்ட வேலைக்கே அந்த இடத்த கொடுக்கறதா அவங்க சொல்லிருக்காங்க. அம்மா எனக்கு ஆயுஸ் 100மா. டேய் என்னடா சொல்ற? உங்க அத்தை சொன்ன அதிர்ச்சியில உனக்கு மூளைகளை குழம்பி போச்சா? புனிதாவை பத்தி பேசும்போது புனிதாவே வர்றா. அவளுக்கு 100 ஆயுசுனா அது எனக்கும் தானே. மடையா மடையா. பெத்ததுல இருந்து வாச்சது வரைக்கும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து. தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு உண்மை பாத்தீங்களா? பொங்கல் வச்சு ஒரு பொழுது போகல, இப்படி ஒரு நல்ல விஷயம் நம்மள தேடி வருது பாத்தீங்களா? ஆமாமா, அந்த பார்ட்டி இவ்ளோ சீக்கிரமா நமக்கு பதில் சொல்லுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. எப்ப அவங்க வர சொல்றாங்களோ அப்ப நான் அங்க போணும். சரிம்மா. ஏற்காடுக்கு நீ தனியாலாம் போக வேண்டாம். நீ மணிகண்டனை கூட்டிட்டு போயே. நானா? என்னாலலாம் போக முடியாது. சம்பந்தமே இல்லாம இப்ப எதுக்கு ஏற்காடுல போய் பிசினஸ் தொடங்கணும்? ஆமா மாப்ள, நான் கூட அதான் கேட்கணும்னு நினைச்சேன். ஏமா புனிதா, இங்க இருக்கிற எல்லாத்தையும் விட்டு அங்க ஏற்காடு போய் எதுக்கு நம்ம வியாபாரத்தை விரிவாக்கணும்? அங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம இங்கேயே செய்யலாமே. மாமா, நம்ம குடும்பம் பெருசாகுது. அப்ப பிசினஸையும் அந்த அளவுக்கு விரிவுபடுத்தினாதானே மாமா நல்லது. அது நமக்கு மட்டும் இல்ல, நம்மள நம்பி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுதானே மாமா. அக்கா எல்லாம் சரிதான், ஆனா அந்த குட்டி ஊரை செலக்ட் பண்ணிருக்கீங்களே, அது சக்சஸ் ஆகுமா? பாலா, நீ என்னம்மா பேசுற? உனக்கு பிசினஸ் பத்தி என்ன தெரியும்? என் பொண்ணு இன்னைக்கு நேத்து இந்த தொழில பாக்கல. அவ ஸ்கூல் படிக்கிறதுல இருந்தே அவங்க அப்பா கூட பிசினஸ்ல எல்லா நுணுக்கங்களையும் கத்திருக்கா. அவ ஒரு முடிவு எடுத்தான்னா சரியாதான் இருக்கும். அம்மா, நான் அக்காவை தப்பா சொல்லல, தெரிஞ்சுக்கலான்னு தாமா கேட்டேன். கோவப்படாதீங்கம்மா, பாலா கேட்டதுல எந்த தப்பும் இல்ல. மாமா, பாலா, மணி, நீங்க எல்லாருமே கேட்டுக்கோங்க. வருஷா வருஷம் நம்ம வெளியூருக்கு அனுப்புற நம்ம பொருளுக்கான டிரான்ஸ்போர்ட் செலவு மட்டும் லட்சக்கணக்கில் ஆகுது. அத கம்மி பண்ணதான் ஏற்காடவே நான் செலக்ட் பண்ணேன். அத நாம ஸ்டாக் வச்சிருக்கிற இடமாவும் பயன்படுத்திக்கலாம். ஏற்காடு சுத்தி இருக்கிற ஏரியாவுக்கு நம்ம ஸ்டாக் எப்பவுமே தடை இல்லாம போய் சேர்ந்துரும். அதுவும் போக ஏற்காடு மாதிரியான இடத்துல எதிர்காலத்துல அதிக அளவுல பில்டிங் வரதுக்கு வாய்ப்பும் இருக்கு. இப்பவே நம்ம டைல்ஸ் பிசினஸ் அங்க தொடங்கணும். அத யோசிச்சுதான் நான் இந்த முடிவெடுத்தேன். என் தங்கம் எப்படி கெட்டிக்காரத்தனமா பேசுறா பாருங்க. ஏங்க கேட்டீங்களா? என் பொண்ணு எது செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். ஆமாமாமா மரகதா, அதுல என்ன சந்தேகம்? புனிதா ஒரு விஷயத்தை இறங்கிடுச்சுன்னா அதுல வெற்றி வெற்றி வெற்றிதான். அதுல ஒண்ணு சந்தேகமே இல்லையே. இருந்தாலும் இந்த பத்திரப்பதிவு விஷயத்துக்கெல்லாம் நீ புனிதாவை தனியா அனுப்புறேன்னு வை. காலம் கெட்டு கிடக்குது, எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்காங்க. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணி ஏமாத்தி பாத்தி விட்டாங்கன்னா அதுக்காக சொல்றேன். தனியா அனுப்ப வேண்டாம், கூட யாராவது துணைக்க போனா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லையா? புனிதா கூட வர வேணாம், நான் நேர போயிட்டு இந்த பத்திரப்பதிவெல்லாம் பண்ணிட்டு பத்திரமா வேலையை முடிச்சிட்டு வரேன். என்ன சொல்ற? டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம லாயர் கிட்ட கொடுத்து ஏற்கனவே செக் பண்ணி வச்சிட்டோம் மாமா. இப்போ ஒரே ஒரு கையெழுத்து மட்டும்தான். இதுக்காக நீங்க அவ்வளவு தூரம் அலையணுமா? இத பாருனாச்சி, இடம் வந்து புனிதா பேர்ல தான் ரிஜிஸ்டர் ஆக போகுது.
அதனால அவ பண்ணாதான் சரியா இருக்கும். ஆமாங்க. நேத்து கூட ஏதோ முட்டி வலின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, நீங்க எதுக்கு அங்க போய் அலைஞ்சுக்கிட்டு? புனிதா, இத பாரு, நீயே போயிட்டு வா. நல்லபடியா நீ நினைச்சதே நடக்கட்டும். சரிங்கப்பா, நான் போய் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வரேன். ஏமாடி புனிதா, நான் தான் கூட வர வேணான்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் நீ தனியா போகாம உனக்கு பாதுகாப்புக்கு ஒரு நம்பிக்கையான ஆளா துணைக்கு கூட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்க மாமா. மாப்பிள மறக்குத, நான் சொல்றத கொஞ்சம் யோசிங்க, உங்களுக்கே அது சரின்னு தோணும். நம்பிக்கையான ஆளுனா அது கபிலன் மட்டும்தான். ஆ, புனிதா, ஆ? நீ நம்ம அம்பலவாணனை கூட்டிட்டு போ. அவர்தான் இதுக்கு சரியான ஆளு. சரிங்கப்பா, கூட்டிட்டு போறேன். அட, சரவணனை ஃப்ரேம் தான் பார்க்க சொன்னேன், போட்டோவே எடுத்துட்டாரா? சும்மாவா சொல்லியிருக்காங்க மச்சான் துணை இருந்தா மலையேறலாம்னு? இந்த போட்டோவை நம்ம புனிதாவுக்கு அனுப்பினா என்ன? இல்ல, வேண்டாம். முதல்ல நம்ம மனசுல இருக்கிறத புனிதா கிட்ட சொல்லுவோம். அதுக்கப்புறம் இதை சர்ப்ரைஸா கிஃப்டா கொடுப்போம். பொறுமையாடுறா கபிலா. போட்டோல நம்ம ஒன்னா இருக்கிறத பாக்குறதுக்கே எனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீ என் வாழ்க்கையில வந்தா என்னை விட லக்கி வேற யாருமே இல்ல புனிதா. அண்ணே, அண்ணே, என்ன அப்படி பாத்துட்டு இருக்க? சரிதான், இதனாலதான் இருக்கிற இடம் தெரியாம இருக்கியா? சரி, ட்ரீம்ல எந்த நாட்டுக்கு போய் டூயட் பாடின?